வணக்கம் மகளே, மீண்டும் உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி. முதல்ல எப்போவுமே நம்ம ஒரு விதமாக பண்ணிட்டுருப்போம், ரொம்ப ஸ்டெடியாக ஸ்டாண்டர்டாக நின்று நிதானமாக. இப்போலாம் இல்லை. முதல்ல இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹரிஹர வீரமல்லு, நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர்களின் பல நாட்கள் கழித்து வந்த படம். ஸோ இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்றத முதலே சொல்லிட்டேன்னா நீங்கள் ஓடிடுவீங்க, அப்படியே கட் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரியல் ஸ்டோரி. அவுரங்கசீப் காலத்தில் முகல் எம்பையர்ஸில் நடந்த ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டராக ஹரிஹர வீரமல்லுன்ற ஒரு தனிப்பட்ட வீரன், அவுரங்கசீப்புக்கும் இவருக்கும் நடக்கிற ஒரு போர், ஒரு யுத்தம். இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்றது தான் கதை. இதை பிரித்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்றத, பார்ட் 1ல் வழக்கம் போல் வில்லனும் வீரனும் சந்திக்கிற அந்த இடத்துல அப்படி ஒரு புற்றுப்புள்ளி வச்சு பார்ட் 2 கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கு நடுவில் நடக்கிற கதை தான் இந்த படத்தில். எது நல்லா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசை அருமையாக இருந்தது, தாறுமாறாக இருந்தது. உண்மையிலே கீரவாணி அவர்கள் அவரோட சிறந்த அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க. பாடல்களுமே படத்துக்கு தடைக்கல்லாக இருந்தாலும், ஒரு இடைச்சொருகளாக இருந்தாலும் கேட்க நல்லாயிருக்கு. ஸோ அப்படியே தூக்கி போடாமல் ஓகே ஃபைன் கண்ணை மூடிட்டா இருப்போம் அப்படின்ற ரேஞ்சுக்கு பாடல் நல்லா இருந்தது. பின்னாடி இசை அருமையாக இருந்தது. சீரியஸ்லி இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனாக இருந்தது அதுதான். ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் என்ன நல்லா இருந்தது, நடிப்பெல்லாம் பயங்கரமாக. அதெல்லாம் நடித்திருக்கிற அத்தனை கலைஞர்களுமே எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தான். யாரோட நடிப்பை நம்ம குறை சொல்லவே முடியாது. அது நாசராக இருக்கட்டும், சத்யராஜா இருக்கட்டும், சுனிலா இருக்கட்டும், நித்யா அகர்வாலா இருக்கட்டும், பவன் கல்யாணா இருக்கட்டும், பாபி தேவா இருக்கட்டும், மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அருமையாக இருந்தது. கூட படத்தை பார்த்துட்டு வெளியில் மனசாட்சியை கொண்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறவனா நடிச்சிருக்கான் சேர்ந்து, அவனுக்குமே ஒரு பாராட்டை கொடுத்துருவோம். ஸோ ஓவராலாக இந்த படத்தில் நல்லா இருந்த விஷயம் நடிப்பு, இசை. ஓகே, அப்போ என்ன பெட்டராக பண்ணியிருக்கலான்றாலும் இல்லை, இந்த மாதிரி ஒரு படத்தை முதல்ல பண்ணியிருக்கவே கூடாது. ஸோ ஓகே, எது நல்லா இல்லை, வேறு எதுவுமே நல்லா இல்லை. முதல்ல கேடு கட்ட கேரக்டர் ஊடுகட்ட அடிக்கலான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இந்த படத்தில் விஎஃப்எக்ஸாக பண்ணவங்க. விஎஃப்எக்ஸ் யார் பண்ணாங்க நான் போய் பார்த்தேங்க, நம்ப மாட்டீங்க. ஆக்வாமேன், ஸ்டார் வார்ஸ்க்கு பண்ண அந்த டீமை சூப்பர்வைஸ் பண்ணவர் தான் இந்த படத்துக்கு விஎஃப்எக்ஸாக. ஆனால் தாமரமல்ல தலைமுழுகன்ற மாதிரி தான் இருந்தது. எனக்கு அவ்வளோ ஒரு அதிர்ச்சி. என்னங்க, ஒரு ஆற்றுல வெள்ளம் குடிசையெல்லாம் அழிச்சிக்கிட்டு போகணும். ஏன்னா குடிசை தாண்டி வருது தண்ணி, குடிசைக்குள்ளே வருது தண்ணி, ஆனால் குடிசை நனையவே இல்லை, குடிசைக்கு எதுவும் ஆகலை, அப்படியே தண்ணி பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டியிருக்கானுங்க. அல்டிமேட் என்னன்னா, குதிரையில் போவாங்க ஒரு 5 கேரக்டர். எங்கே உங்களுக்கு ஷூட்டிங் எடுக்க ஒரு 6 பேர் தான். ஒரு 6 பேர் ஏதோ ஒரு 6 குதிரையை வாடகைக்கு வாங்கி ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி கூட காட்டியிருக்கலாம். இப்படி கூட காட்டாமல் குதிரை முதற்கொண்டு விஎஃப்எக்ஸ் பண்ணி எல்லாரையும் இப்படி இன்னும் இதை மட்டும் தூக்கி ஆட்டுங்கன்னு இருக்கானுங்க. அவங்களே எல்லாரும் தூக்கி ஆட்டியிருக்காங்க. ஆட்டுறது ஒழுங்காக ஆட்டிருந்தா பரவாயில்ல, அதுவுமே அப்பட்டமாக தெரியுது. அதுவும் ஒரு சீன் பாபி தேவ் இங்கே போய்கிட்டு இருப்பார், நடுவில் ஒரு லெட்டர் வரும், பார்த்த உடனே குதிரையில் போவார் பாருங்க. அந்த சீன்லாம் உண்மையிலேயே அந்த சீனை ஒரு ஃபர்ஸ்ட் வைஸ் பார்க்குறப்போ பாபி தேவ் நடிச்சிருப்பார். உங்ககிட்ட நான் வாட்டம் பாடுறான், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அந்த மாதிரி. அவ்வளோ அப்பட்டமாக மட்டமாக இருந்தது. குதிரை ஓடலாம் இல்லை, சரன்னு போவான், குதிரைக்கு கீழே சக்கரம் வச்ச மாதிரி, இல்லை பின்னாடி எவனா தோடு வச்சாதான் தரல. அவ்வளோ மட்டமான விஎஃப்எக்ஸாக நான் எங்கேயுமே பார்க்கல. ரொம்ப பிச்சைக்காரன் 2க்கு அப்புறம் இந்த படத்தில் தான் பார்க்குறேன். அவ்வளோ மட்டமான விஎஃப்எக்ஸுங்க. ஒரு கொடுத்த காசுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஎஃப்எக்ஸ்லேயே லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு புயல் வரும். அதுலேயும் திரைக்கதையில் அது நல்லா இருக்கணுன்னே திரைக்கதையில் வச்சுட்டான். அதாவது அந்த புயலில் தான் ஹீரோ வில்லனும் மீட் பண்ணுவாங்க, எல்லாரும் பறந்துருவாங்க. ஆனால் ஹீரோவும் வில்லனும் அப்படியே அதில் சுழந்து அப்படியே கையை பிடிச்சி அப்படியே நேருக்கு நேராக பார்க்கும்போது கட் பண்ணி பார்ட் 2 போட்டான். டேய், இதுவே இப்போதான் நல்லா இருக்குன்னு நினச்சா அங்கே போய் இப்படி ஒரு ஃபினிஷிங் ஆடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உண்மையிலேயே மட்டமான ஒரு விஎஃப்எக்ஸ்க்கு ஒரு மட்டமான ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஸோ இது நல்லா இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சண்டை காட்சிகள் நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம டெப்புட்டி சிஎம்மான பவன் கல்யாணுக்கு ஒரு மாஸ் கொடுக்கணும். அதாவது இது முழுக்க எப்படி கதை எழுதப்பட்டிருக்குன்னா, நம்ம பவன் கல்யாண் அவர்களை மாஸாக காட்டணும். அவரோட முடி, அவரோட கண் இமை, அவரோட மூக்கு, கை, விரல், கால், இதெல்லாம் அப்படியே ஜூம்னு சும்மாவே தெலுங்கு படத்தில் நார்மலாக இருக்கிற ஹீரோஸ்க்கே தரையிலேருந்து தலை வரைக்கும் ஆட்டுவானுங்க, காட்டுன்னு காட்டுவாங்க. அப்போ இவரை பற்றி கேட்கவே வேணாம். டைட்டில் கார்ட்லேருந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படியே ஊன்னு. அந்த பில்டப் கூடியவே படம் 10 மணிக்கு ஆரம்பிச்ச படம், பில்டப் முடிச்சு கதைக்குள்ளே போக 25 நிமிஷம் 30 நிமிஷம் ஆயிடுச்சு சாலிடாக. அவருக்கு அந்த பில்டப்லாம் கொடுத்து முடிச்சு அவர் அந்த சண்டையை போட்டு முடிக்க 35-40 நிமிஷம் ஆயிடுச்சு இது முடியவே. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு பில்டப்பாக இருக்கும். பட் அந்த சண்டே காட்சிகளில் அவ்வளோ கான்சன்ட்ரேட்டாக ஃபோக்கஸ்டாக இருந்தவங்க இந்த விஎஃப்எக்ஸ்லையும் இருந்திருக்கலாம். 10 நிமிஷம் ப்ரோஜன் இல்லை விஎஃப்எக்ஸ்லாம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லாம் எப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஹீரோயின் என்ட்ரி ஆன உடனே படம் படுத்துருச்சு, அங்கே படம் தான் படுத்துச்சு.
ஹீரோயினை படுத்து தப்பெல்லாம் இருக்கக்கூடாது. அங்கேயே முடிஞ்சிச்சு படம். அதுக்கப்புறம் படம் எந்திரிக்கவே இல்லை. நம்ம கடைசியாக தியேட்டர் விட்டு எந்திரிக்கும் போது நம்மளை வந்து தூக்கிட்டு போகிற நிலமையில தான் இருந்தது படம். கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் படம் டிசாஸ்டர் தான். ஸோ ஓவராலாக இந்த படம் யார் பார்க்கலன்னா யாருமே பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே பார்த்து அவனை பவன் கல்யாணோட மிகப்பெரிய ஃபேன்னா போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சில்லறையை சதற விடுவீங்க, செகண்ட் ஹாஃபில் சில்லறையை சதற விட்டு சில்லறையை தேடுவீங்க. அப்படி தான் இருந்தது. ஸோ ஓடிடியில் வந்தால் ஓட்டி பார்க்கறதுக்கான ஒரு கண்டென்ட் தான். அப்படி இல்லைன்னா அந்த ட்ரோல் பண்ணணும்னு நினச்சி போகிறோம்னா நிறைய இடம், அதுவும் ஒரு இடத்தெல்லாம் ஹீரோயின் ஒரு சேர பறப்பாங்க வேற மாதிரி. அது குதிரை பறக்கும், ஹீரோயின் பறப்பாங்க. ஹீரோ வந்து பறந்துக்கிட்டே இருப்பா அப்படி வேற லெவலு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வீசுகிற கத்தி கூட அண்ணா அவ்வளோ தூரம் ஒரு 6 கிலோமீட்டருக்கு பறக்கும். அப்படியே மேலே உச்சத்தில் இருக்கக்கூடிய போய் இவர் வீசுகிற கத்தியாக இருக்கும். என்னடா அடி லாஜிக் இல்லைனா தான் தெலுங்கு படத்தை லாஜிக் பார்க்க வேணாம் தான், அதுக்கு இவ்வளோ மட்டமாவா உங்கள் இஷ்டத்துக்கு சுற்றி விடுறதா? மக்களுக்குமே அதுதான். இந்த படம் போஸ்ட் ஓட்டி தேட்டர் பக்கம் கூட போகாதீங்க, வேண்டாம், தவிர்க்கிறது நல்லது. அவ்வளோதான் மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேறு நாளைக்கு நான் 2 படம் வருது. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதில் தான் பாய் ஃப்ரம் உங்கள் விஜய் கிராத்துக்கு. இது நம்ம ஷோ ட்ரெயின் வந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா ஓட்டுறது ரீல் அந்து போச்சு.